நாளை அதிக மழை பெய்யக்கூடும் என்பதால் சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுவித்திருக்கிறது. நாளை 7 மாவட்டங்களில் மிக மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், இந்த சிவப்பு எச்சரிக்கை தொடர்பாக வானிலை மையம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்? மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையை ஏற்கனவே கொடுத்திருந்த நிலையில் நாளை சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் சிகப்பு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இன்றும் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களுக்கும், பாண்டிச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இன்று திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. நாளை சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரியில் நாளை ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதால் அந்த மாவட்டங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. நாளை புயலாகவே கரையை கடக்க உள்ள சூழலில் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. நன்றி ஸ்ரீதர், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.